ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஹேர் க்ரோத் ஆயிலை பற்றி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது ரொம்ப மேஜிக்கான ஆயில்னே சொல்லலாம். இந்த ஆயில் வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். ஆக்சுவலாக வந்து நான் இந்த கோகோனட் ஆயில் லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கும். பிகாஸ் நான் இதில் வந்து கறி லீஃப் போட்டு வச்சுருக்கேன். கறி லீஃப் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து கறி லீஃப் வெட்டாக இருந்துச்சுன்னா ஆயிலில் போடும் போது அந்த ஈரப்பதத்தில் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜிகிடு வாசனை வந்துடும். ஸோ அதனால கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா துணியில் ஒத்திட்டு கொஞ்சம் அது ட்ரை ஆனோடனே இதில் போட்டு வச்சுருங்க கோகோனட் ஆயிலில். நான் வந்து செக்கெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, லைட் க்ரீன் கலரில் தெரியுது. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு மேஜிக்கல் ஆயில். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். ஆக்சுவலாக வந்து கேஸ்டர் ஆயில் தான் ரொம்ப திக்கான ஆயில்னே சொல்லலாம். அது ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஆக்சுவலாக வந்து என்னோட ஹேர் சைஸ்க்கு தான் நான் இந்த ஆயில் போடுறேன். பட் உங்களுக்கு ஹேர் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து அர்பன் பொட்டானிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் 2 ஸ்பூன் அது போட்ட உடனே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஆயில் வந்து கலோஞ்சி ஆயில். கலோஞ்சினா வந்து அந்த பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுவும் அர்பன் பொட்டானிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும். இது ஆக்சுவலாக 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இச்சிங்கை வந்து அந்த ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடும். அண்ட் ஸ்கேல்ப் ரொம்ப ஹெல்த் அதிகம். அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப வண்டர்ஸ் பண்ணும். இது பார்க்கும் போதே நீங்கள் நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா பிளாக் கலரில் இருக்கும், பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலும் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு ஆயில்னு சொல்லலாம், ஒரு மேஜிக்கலான ஒரு ஆயில். இது வந்து நான் 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். ஆலிவ் ஆயிலில் வந்து என்ன வண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப கொடுக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஆயிலுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல ஆயில்னே சொல்லலாம். அண்ட் இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிற இன்னொரு ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயில். ரோஸ்மெரி ஆயில் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரோஸ்மெரி வாட்டர் வேறு இப்போ எல்லாருமே ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் அதுவும் இன்னும் ஹேர் க்ரோத் அதிகம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது நம்ம இன்னும் அதையும் விட பெஸ்ட்டாக ஆயிலில் நம்ம வந்து ரோஸ்மெரி ஆயிலில் வந்து நம்ம ஒரு 10 drops இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு சிலது ரொம்ப திக்கான ஆயில் லைக் கேஸ்டர் ஆயில்லாம் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே அது கொஞ்சம் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் தெரியும், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர். பிகாஸ் ப்ரௌனிஷ் கோல்டன் கலர். பிகாஸ் அதில் வந்து நம்ம கலோஞ்சி ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால, கருஞ்சீரகம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அது வித்தியாசம் நல்லா தெரியும். அண்ட் இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் வச்சுருக்க பாத்திரம் அது உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இது ரெண்டுமே வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிடுங்க. நான் எப்போதுமே வந்து ஃபுல் தீயில தான் வந்து வைப்பேன். ஆக்சுவலாக வந்து பாத்திரம் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இது நான் எப்போதுமே ஃபுல் தீயில தான் வைப்பேன். ஃபுல் தீயில வச்சுட்டு நல்லா அது வந்து பபிள்ஸ் அது மிக்ஸ் ஆகணும். அந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. பிகாஸ் வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் போட்டதுனால அதுவும் இல்லாமல் வந்து எப்போதுமே ஆயிலெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அது டபுள் பாயிலிங் மெத்தடில் வைக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகும்போது அதோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், கலோஞ்சி ஆயில் இது எல்லாத்துக்குமே இருக்க மெயினான ஒரு விஷயம். இது எல்லாத்துலேயும் ப்ளஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத். ஹேர் க்ரோத் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இந்த ஆயிலை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும் போது கொஞ்சம் வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தட் அது வந்து ரொம்ப கொதிக்கலாம் வேணாம், எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க வேணாம். ஜஸ்ட் வந்து அது கொஞ்சம் சூடாகணும். வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து சும்மா கலந்து விட்டால் போதும். எண்ணெய் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எண்ணெய் நல்லா வந்து சூடாகணும். நம்மளோட பர்பஸ் என்னன்னா எண்ணெய் நல்லா சூடாகணும். ஸோ தட் அதோட
ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக வரும். ஐ மீன் நல்லா வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து அதிகம் இந்த மாதிரி நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. இந்த மாதிரி வந்து லைட்டாக சூடாக இருக்குல்ல, ஸோ அது நல்லா வந்து கொஞ்சம் ஆறட்டும். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட். நம்ம வந்து சூடாக இருக்க எண்ணெயில் வந்து அது போட்டால் அது ஆக்சுவலாக வந்து அது ஒழுங்காக இருக்காது. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது என்ன இன்க்ரீடியன்ட். இவங்க ஏன் சூடாக இருக்கும் போது ஆட் பண்ண வேணாம், அது ஒரு ஃபுட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிலர் வெஜ்ஜுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நான்வெஜ்ஜுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த டிபேட்டில் போவேன்னா ஜஸ்ட் நம்ம இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும் ஹேரை அண்ட் அது மாய்ஸ்சரைசிங் கண்டனும் அதில் அதிகமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு தாங்க. அண்ட் அது வந்து ரெடியூஸ் பண்ணும், ஃப்ரிஸினஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் முக்கியமாக முட்டை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஹேருக்கு வந்து ஷைனினஸ் கொடுக்குங்க. ரொம்ப ஷைனியாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா. நான் ஆக்சுவலாக அந்த எல்லோ யோக்கோட சேர்த்து தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். அது வந்து ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த முட்டைன்றது அந்த ஃபுல் எக்கையும் நம்ம ஆட் பண்ணும்போது அது இன்னும் நல்லது தான் ஹேர் க்ரோத்துக்கு. அது இன்னும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் எப்போதுமே வந்து ஹோல் எக்கை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த எல்லோவை தூக்கி போட மாட்டேன். அது கொஞ்ச நேரம் ஸ்மெல் வரதா செய்யும். பட் வந்து நம்ம அந்த ரோஸ்மேரி ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியாது. தாராளமாக நீங்கள் ஃபுல் எக்கே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்த எல்லோ வேண்டான்னு சொல்கிறவங்க இட்ஸ் ஓகே, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து எக்கை யூஸ் பண்ணலாம். ஐ மீன் எக் ஒயிட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் சூடாக இருக்க எண்ணெயில் அது போட வேணாம் சொல்கிறேன்னு. ஐ மீன் அதுவே வெதம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டாக வந்து அந்த எக்கு ஒரு மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆறின எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில்னு சொல்லுவேன். இது வந்து ஹேர் ஆயில்ன்றதை விட ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம். நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 30 minutes இதை வந்து தலையில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொண்ட மாதிரி போட்டு ஹேரை டை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஒரு 6 times இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணல. வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸாவது இதை போடுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து 100% ஹேர் க்ரோத் கேரண்டியாக சொல்லுவேன். 100% ஹேர் க்ரோத் நடக்கும். நீங்கள் வந்து இதை நம்பணும். நம்ம வந்து எப்போதுமே வந்து டவுட்ஃபுல்லாக ஒன்று பண்ணக்கூடாது. ஸோ இதை 100% நம்பி பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் ப்ளீஸ் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்ஸை சொல்லணும். ஸோ தட் இது மற்ற வியூவர்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.